ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்லிம் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம சூரிய அண்ட் ஆனாபென் நடிப்பில் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன கோட்டுக்காளி படத்தோட ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வினோத்ராஜோடைய கூழாங்கல் படம் மாதிரி தான் இதுவும் ஒரு ட்ராமா ஹார்ட் மூவி. எல்லா ஷார்ட்ஸுமே லென்த்தாக தான் இருக்கும். படத்தோட டியூரேஷன் 1 hour 40 minutes. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹீரோயின் மீனாவுடைய அம்மா விடிகாலையிலேயே சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மீனாக்கு விதியை இடுறாங்க. இதை பித்து பிடிச்ச மாதிரி மீனா இருக்காங்க. அங்கே சேவலையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மீனா அப்பா எங்கேயும் கிளம்பணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாரு. ஆட்டோவையும் ரெடி பண்றாங்க. கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ பாண்டியை காட்டுறாங்க. அவரோட தங்கச்சி ராணி கழுத்துல அவருக்கு சுனாமி தடவி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கை காலை உடைச்சி அவளை இழுத்துட்டு தாலி கட்டாம அவள் இழுப்பெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே கோபமாகி அவர் அடிக்க போறாரு. இப்போ எங்க மீனா வீட்டுல சேவல் தப்பிக்க ட்ரை பண்ணுது. பட் பிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே மீனா அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 2 ஃபேமிலியும் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பாண்டி பைக்ல 2 பேரை கூட்டிட்டு போறாரு. பாண்டி அப்பாவும் மீனா அப்பாவும் ஒரு ஸ்கூட்டியில போறாங்க. ஆட்டோல மீனாவுடைய அம்மா, பாண்டியோட தங்கச்சிங்க 2 பேரு முத்து, ராணியோட பையன் சேவல், அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி பாண்டியோட பங்காளிங்க 2 பேரு MITல வரானுங்க. எல்லாருமே சாதாரணமா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க வழிமறைச்சு எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் எங்க போறோம்னு சொல்றாங்க. மீனாக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால பாலமேட்ல இருக்க சாமியாரை பார்க்க போறோம்னு சொல்றாங்க. அவரும் சரி போயிட்டு வாங்க, சின்ன பிள்ளையா வேற இருக்கான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச தூரம் போறாங்க. போற வழியில ஒரு கடையாண்ட நிறுத்தி பூஜைக்கு தேவையான ஜாமானெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூட்டிக்கும் 1 லிட்டர் பெட்ரோலை போடுறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அங்க காய வச்சிருக்க கோதுமையை ஒரு கை ஆள்றான். கடையில காசு கொடுக்கும் போது பாண்டியோட தங்கச்சிங்க முத்துவும் ராணியும் சண்டை போடுறாங்க. நீ என்ன காசு கொடுக்குற, அவன் அப்பன் சும்மா தானே இருக்கான், அவனை கொடுக்க சொல்லுன்னு சண்டை போடுறாங்க. அப்புறம் எப்படியே சமாதானம் பண்ணி திரும்பவும் எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ அந்த பையன் கோழிக்கு கோதுமையை கொடுக்குறான். பாண்டி அப்பா மீனா அப்பா முருகாவை சமாதானம் பண்றாரு. என் பொண்ணுங்க பேசினதை பத்தி எதுவும் நினைச்சிக்காதானே. அவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்ணு நினைச்சுதான்ப்பா எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப காட்டுக்குள்ள இருக்க இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழி ரோடு இல்லாம காட்டுப்பாதை மாதிரி இருக்கு. ஏன்டா ரோடு போடலன்னு கேட்டா சாமி இங்கிருந்து போயிடும்னு சொல்றாங்க. இதுக்கு மேல வண்டிலாம் போக முடியாது, இறங்கிதான் நடக்கணும்னு இறங்கி உள்ள போறாங்க. ராணிய வர வேணாம், நீ இங்கேயே இருன்னு சொல்றாங்க முத்து. அவங்களுக்கு பீரியட்ஸாம். சாமிக்கு பூஜைலாம் பண்றாங்க. அப்பயும் மீனா அமைதியா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க, எதுவும் பேசாம. பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. மீனா மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு பொறுமையா வராங்க. ஆட்டோவை யூட்டன் போட முடியாது, வழி சின்னதா இருக்கிறதுனால. அதனால ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி எவ்வளவு நேரம் தான் ரிவர்ஸ்லயே போறது, ஆட்டோவை திருப்பலாம்ட்டு திருப்ப ட்ரை பண்றாரு. மீனா இறங்கவே இல்லை. சரி பரவாயில்லன்னு மீனாவையும் சேர்த்து தூக்கி திருப்புறாங்க எல்லாருமே. அப்ப போயிட்டு இருக்கும் போது ராணி, இவளை +2 படிக்கும் போதே கட்டிக்க சொன்னேன், ஆனா என் அண்ணன் தான் கேட்கல, என் வருங்கால பொண்டாட்டி டிகிரி படிக்க தேவையானு என்னையே திட்டினா, இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம். அப்ப பாண்டிக்கு கண்ணுல பூச்சி பட்டுருது. அதனால அவரை கூட்டு ஆட்டோல உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன டேமை கிராஸ் பண்ணும்போது மீனாக்கு டேம் மேல இவங்களை திரும்பி பாக்குற மாதிரி சிரிச்சிட்டு போற மாதிரி இமேஜினேஷன் ஆகுது. இப்ப இந்த டேம் எல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வராங்க. அப்ப ராணியோட பையன் பாத்ரூம் வருதுன்னு சொல்றான். உனக்கு இப்படிதான்டா கண்ட நேரத்துல உன் அப்பா மாதிரியே தின்னுட்டு பாத்ரூம்ல வந்துட்டு இருக்கோன்றான்னு சொல்லிட்டு திட்டி அவனை இறக்கி பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ சேவல் சுருண்டு கிடக்கிறத பாக்குறாரு பாண்டியோட அப்பா. என்னாச்சுன்னு கேட்கும் போது மீனாவுடைய அம்மா கட்டியே வச்சதுனால ரத்தம் சரியா சர்க்குலேட் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு அப்புறம் ஃப்ரீயா விட்டா உன் பொண்ணு மாதிரி தான் 7.5 ஆகிடும்னு சொல்றாரு. உடனே அந்த சேவலை எடுத்து என்னன்னு பாக்குறாங்க. பாண்டியோட பங்காளிங்க அந்த சேவலுக்கு தண்ணியோட தெளிச்சு நார்மல் ஆக்கி விட்டுறானுங்க. இதுகிட்ட எதுவும் விளையாடுதுன்னு அந்த சின்ன பையன்கிட்டையும் சொல்றாங்க. இப்ப திரும்பவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்ப தடங்களாவே வந்துட்டு இருக்குன்னு பாண்டியோட அப்பாவும் மீனாவோட அப்பாவும் பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப போற வழியில பூப்பணித்த விழா நடக்குது. தாய்மாமா சீர் எடுத்துட்டு போறாங்க இவங்களுக்கு முன்னாடி. அப்ப பாண்டியோட அப்பா, ஏமாவனும் இப்படிதான் உன் பொண்ணுக்கு செஞ்சான், அதுக்கு வாங்கின கடனுக்கு இது வரைக்கும் வட்டி கட்டுறான்னு சொல்றாரு. அந்த ஃபங்க்ஷன்ல கனாப்படத்துல வர ஒத்தையடி பாதையில சாங் ஓடிட்டு இருக்கு. இந்த பையன் அந்த பாட்டை பாடிக்கிட்டே வரான். அப்போ மீனாவும் அந்த பாட்டை பாடுறாங்க. அதை பார்த்தவொடனே பாண்டி, என்னடி உனக்கு பாட்டு கேக்குதான்னு உடனே அடிக்கிறாரு. தடுக்க வந்த எல்லாருமே போட்டு அடிக்கிறாரு அந்த ஆட்டோலயே வச்சு. அடி சிரிக்கி மவளே உனக்கு லவ் சாங் கேக்குதான்னு கத்துறாரு. மீனாவுடைய அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்து திட்டிடுறாரு. அவருடைய அப்பாவையும் திட்டிடுறாரு. ஆனா மீனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம எதுவுமே நடக்காத மாதிரி உள்ள போய் உட்காடுறாங்க. அவங்க தலைமுடியை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ கண்ணாடியை பார்த்துட்டு தலைமுடியை சரி பண்ணிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனை கூட்ட ஆட்டோல உட்கார வச்சது தப்புன்னு முத்து சொல்றாங்க. அப்புறம் எங்க பங்காளிங்க 2 பேரும் தனியா சரக்கடிச்சுக்கிட்டு மீனா பத்தி தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. காலேஜ்ல லவ் பண்ண பையன் கூட ஏதாவது தப்பா நடந்திருக்கும் அப்படின்னு. சரி நாம எதுவும் பேசக்கூடாது, சாமியார்ட்ட போய் பாப்போம்னு கிளம்புறாங்க. இப்ப வழியில திரும்ப ஒரு பிரச்சனை. ஜல்லிக்கட்டு மாடு நிக்குது. என்னடா இது புதுசா பிரச்சனையே கிளம்புதுன்னு இவங்க அந்த மாட்டை ஓட்ட பாக்குறாங்க. ஆனா ஓட்ட முடியல. உடனே பக்கத்துல மாட்டுக்காரனை கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஓடிட்டு போறா. திரும்பவும் கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்க. அப்போ ராணிக்கு பீரியட்ஸ் பெயின். சோ அதனால அவங்க ஆட்டோல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு பேடை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீனோடைய அம்மா மீனாவையும் கூட்டிக்கிட்டு இறங்கி போறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் மீனோடைய அம்மா மட்டும் வெளியே வராங்க.
உடனே பாண்டி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க அழ மட்டும் தான் செய்கிறாங்க. முத்து உடனே பயந்து ஓடி உள்ளே போய் பார்க்குறாங்க காட்டுக்குள்ளே. பட் மீனா ஒன்றுமே ஆகாத மாதிரி அமைதியாக வெளியே வராங்க. அப்புறம் கடைசியாக எப்படியோ பாலமேட்டில் இருக்க சாமியார் கிட்ட வராங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பேய் ஓடிட்டு இருக்காரு சாமியார். நம்மளை அவரே கூப்பிடுவாருன்னு இவங்க எல்லாருமே அமைதியாக உட்காடுறாங்க. அப்போ எல்லார் கையிலையும் இருக்கிற சேவலை காட்டுறாங்க. இப்போ முன்னாடி ஓடிட்டு இருக்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பையனுக்கு கட்டி வைக்காமல் முறை பையனுக்கு கட்டி வச்சிடுறாங்க. கொஞ்ச நாளாவே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏதோ அந்த பையன் செய்வனை வச்சுட்டான்னு வேற சொல்கிறாங்க. இந்த சாமியார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எடுத்துடுறேன்னு எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் மீனாவும் காலேஜில் ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அவனையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கலை. இப்போ அதனால தான் சாமியார்கிட்டையும் மீனாவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ சாமியார் அந்த பொண்ணுக்கு பண்ணுறது எல்லாத்தையுமே பாண்டி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. வேக வேகமாக அங்கேருந்து வெளியே போகிறாரு. உடனே கூப்பிட்றாங்க வானு. இப்போ மீனாக்கு சாமியார் பண்ண போகிறாரு, பேய் ஓட்ட போகிறாரு. கிட்டவானு பாண்டியை கூப்பிட்றாங்க. ஆனால் பாண்டி கிட்ட போகாமல் ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் கிட்ட வர மாட்டியான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் பாண்டி அப்பையும் போல அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி முடிவு உங்கள் கையிலன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் படத்தோட ஸ்டோரி. படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் எண்டிங் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு போகுதோ இந்த படத்துக்கான எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.